கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்திலே சிலுவையை பற்றிய உபதேசம் நம் உள்ளத்தில் இறங்க வேண்டும், உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த உபதேசம் நமக்குள்ளே இருக்கும்போது ஒரு பெரிய ஜெயம் உண்டாகிறது. அந்த உபதேசம் நமக்குள்ளே இருக்கும்போது ஒரு பெரிய மேன்மை உண்டாகிறது. சிலுவையின் உபதேசம் நம்மோடு தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை சீரழிக்க சாத்தான் போடுகிற திட்டங்கள் அவமாக்கப்படுகிறது. சாத்தான் நமக்குள் இருக்கின்ற ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளை சூறையாட போடுகிற திட்டங்கள் நாசமாக்கப்படுகிறது. எனவே சிலுவையை பற்றிய உபதேசத்தை எப்போதும் நாம் முன் நிறுத்தி அதை தொடர்ந்து நம் காலடி தடங்களை எடுத்து வைக்கும் போது அது நமக்கு தேவ பலனாய் இருக்கும். ஆமேன். எத்தனையோ பக்தர்கள் அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தோடு தன்னை இணைத்ததினாலே, தன்னை தாரை வார்த்ததினாலே இன்றும் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் நம்மோடு இயேசுவை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே சிலுவையோடு கூட இணைக்கப்பட, அந்த உபதேசத்தோடு இணைக்கப்பட, அதுவே நம்முடைய தேவ பலனாக மாற நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே சிலுவையை பற்றிய உபதேசத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். தேவ பலனால் எங்களை நிரப்பி நடத்த வேண்டும் என்று விட்டு கொடுக்கிறோம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தினாலும் அதனால் உண்டாகிற தேவ பலத்தினாலும் இப்பொழுது தைரியப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனம் கேட்கும் பொழுதே ஒரு ஆசீர்வாதம், ஒரு பலன் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.